உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் நீதியை நீர்நிலை நாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே நீர் இதை அறிவீர். ஆண்டவரே நீர் இதை அறிவீர். கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்டது திருப்பாடல் 40. திருப்பாடல் 40 மொத்தம் 17 இறைவார்த்தைகள் இருக்கின்றன. அந்த 17 இறைவார்த்தைகளை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 1-11 ஒரு பிரிவாகவும் 12-17 மற்றொரு பிரிவாகவும் நாம் பிரிக்கலாம். இன்றைக்கு பதிலுரை பாடலாக நாம் பாட கேட்டது முதல் வகை. இந்த முதல் வகையானது தாவீது இறைவனுக்கு நன்றி பாடலாக, புகழ்ச்சி பாடலாக பாடுகின்றார். எதற்காக தாவீது அரசர் இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது, கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய உதவிக்காக வேண்டுகின்றார். இடைவிடாது ஜெபிக்கின்றார். இறைவன் அவருடைய குரலைக்கும் அவருடைய மன்றாட்டுக்கும் செவிமடுத்து அவருக்கு உதவி செய்கின்றார். இதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த தாவீது இறைவனுக்கு நன்றி பாடல் பாடுகின்றார். அப்படி நன்றி பாடல் பாடுகின்ற பொழுது தாவீது இறைவனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார். செவிசாய்த்தவர் நான் கேட்டதை எனக்கு கொடுத்தார். அப்படிப்பட்டவர் என்னிடமிருந்து பதவி, பட்டம், பரிசு, பொருள் இவை எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. பலியையும் எதிர்பார்க்கவில்லை, எரி பலியையும் எதிர்பார்க்கவில்லை, காணிக்கையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக இறைவன் என்னுடைய செவியை திறந்து வைத்துள்ளார். இறைவன் என்னுடைய செவியின் வழியாக இறைவனுடைய குரலை கேட்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளார். ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடலை பல்லவியாக நாம் இவ்வாறு பாட கேட்டோம்: இதோ ஆண்டவரை, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று தாவீது இறைவனை பார்த்து கூறுகின்றார். அப்படி என்றால் தாவீதுக்கு இறைவனுடைய திருவுளம் எது, இறைவனுடைய விருப்பம் எது, இறைவன் தன்னிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதனை தாவீது உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். ஆகவேதான் தாவீது இறைவனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: ஆண்டவரே,
இதோ நான் வருகின்றேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற என்று கூறுகின்றார். இதைதான் ஜெரேமியா இறைவாக்கினர் அவர் எழுதிய அந்த புத்தகத்திலே அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1-6 பார்க்கின்றோம். இதைதான் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 9 வாசிக்கின்றோம். இதோ நான் வருகின்றேன், உமது திருவுளத்தை நிறைவேற்ற. ஆம் அன்புக்குரியவர்களே, தாவீது இறைவனுடைய திருவுளத்தை அறிந்திருக்கின்றார். நாம் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்திருக்கின்றோமா? இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? இறைவன் நம்மை எப்படி வாழ அழைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகளுக்கு வருவது புனித பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 3 வாராக கூறுகின்றார். நாம் அனைவரும் தூயவராய் வாழ்வதே இறைவனுடைய விருப்பம். தூயவராய் வாழ்ந்து வளர்வதும் அதே போல மற்றவர்களையும் தூயவர்களாக வாழ நாம் தூண்டுவதும் தான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவதாக புனித பவுலடிகளார் கூறுகின்றார். இரண்டாவதாக, இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதனை புனித பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 18 வாராக கூறுகின்றார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அது கண்ணீராக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், கவலையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் எப்பொழுதும் கடவுளோடு இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதைதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். மூன்றாவதாக, இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதனை புனித பேதுரு அவர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 15 வாராக கூறுகின்றார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் கடவுள் நன்மையின் உருவமாக இருக்கின்றார். ஆகவே கடவுள் நம்மை அவருடைய உருவிலும் சாயலும் படைத்திருக்கிறார் என்றால் நாம் அவரை போல நன்மையை செய்ய வேண்டும். நன்மை செய்வதற்கு நேரம் பார்க்க தேவையில்லை, நாட்கள் பார்க்க தேவையில்லை, மாதங்கள் பார்க்க தேவையில்லை, வருடங்கள் பார்க்க தேவையில்லை. மாறாக நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய உலகத்திற்கு நன்மை செய்கின்ற பொழுது அது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்று கூறுகின்றார். இறுதியாக மீகா இறைவாக்கினர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 8 இறைவன் நம்மிடமிருந்து எதை விரும்புகிறார் என்பதை தெளிவாக கூறுகின்றார். இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவது நேர்மையாக நடப்பதும், தாழ்ச்சியோடு வாழ்வதும், இரக்கம் காட்டுவதுமே இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். ஆம் அன்பு இறை மக்களே, நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 4 காரியங்களையும் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பொழுது நாமும் தாவீதை போல இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இறைவன் விரும்பக்கூடிய இறையரசை மண்ணிலை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று திருப்பாடல் 40 இன்றைய நாளிலே நம்மை அன்போடு அழைப்பு விடுக்கின்றது. ஆம், சிந்தித்து பார்ப்போம். நான் தாவீது அரசரை போல எனது திருவுளத்தை மட்டும் நான் நினைத்து பார்க்காமல் கடவுளுடைய திருவுளத்தை நினைத்து பார்த்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது இறைவனோடு சேர்ந்து மன்றாடுவோமா? அன்பு இறைவா, தாவீது அரசரை போல நாங்களும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உம்மை போல தூயவராக வாழ்ந்து மற்றவர்களையும் தூய வாழ்க்கை வாழ நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களுக்கு உற்ற உறுதுணையாக இருந்து எங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.